CS friends எல்லாருக்கும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எப்படி ஒரு யூடியூப் சேனல், அதாவது ஒரு ப்ரொஃபஷனலாலே ஒரு யூடியூபராக மாறுறது அப்படிங்கிற வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் யூடியூபராக இல்லைனா கூட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு யூடியூபராக மாறுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து கமெண்ட் செக்ஷனில் டேர்ன் ஆனில் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் சப்போஸ் கமெண்ட்ஸ் வந்து டேர்ன் ஆனில் இல்லைனா நீங்கள் வந்து கம்யூனிட்டி டேப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து நீங்கள் போய் கமெண்ட் பண்ணலாம். இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தோட பெல் ஐக்கனையும் மறக்காமல் இப்போ ஆன வீடியோ இருக்கிற போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு ப்ரொஃபஷனலான யூடியூபராக மாறுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ அதுக்காக நான் வந்து எப்படி சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணுறதுக்கு, வாட்ச் டைம் எப்படி கெயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம் நம்ம வந்து பார்க்க போகிறது கிடையாது. எப்படி ஒரு ப்ரொஃபஷனலான யூடியூபராக மாறுறது அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம வந்து இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து எப்படி சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்தே நம்ம வந்து வந்துடலாம். ஸோ சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குலாம் ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதெல்லாம் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் நான் அது வந்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இப்போது வந்து ஒரு சேனல் நேம் வந்து நீங்கள் ஒரு சூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு யூனிக்கான ஒரு நேமாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து இப்போது உதாரணத்துக்கு ஒரு பேர் வைக்க போகிறீங்கன்னா அந்த பேரை வந்து யூடியூப்பில் போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த நேமில் யாராச்சும் சேனலில் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து வேறு நேமை யோசித்து நீங்கள் வந்து அந்த நேமை நீங்கள் வந்து சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்படி உங்களோட சேனலில் நீங்கள் வந்து யூனிக்காக வச்சாதான் உங்களோட சேனல் வந்து ஒரு வெரிஃபைடு சேனலாகவே வந்து மாறும். ஸோ அதனால் வந்து உங்களோட சேனல் நேமை யூனிக்காக வைங்க. அதுதான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் அதுக்காக 10 வேர்ட்ஸ் 15 வேர்ட்ஸ்லாம் வச்சிடாதீங்க. ஒன்லி 2 வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். 1 வேர்ட்லாம் வேணாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும், ரொம்பவே குட்டியாக இருக்கும். ஸோ அதனால் 2 வேர்ட்ஸ் வச்சிங்கன்னா ரொம்பவே வந்து எல்லாராலையுமே டைப் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து சேனல் நேம்லாம் வச்சிட்டேன். இப்போ வந்து நம்மளுடைய லோகோக்கு வரும். ஸோ லோகோ வந்து பிக்சல் ஆப்லேயே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம், மொபைலில் இருக்க பிக்சல் ஆப்லேயே. ஸோ அந்த ஆப் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் வந்து நம்மளே போட்டிருக்கோம். எல்லாம் நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட எப்படி வந்து லோகோ க்ரியேட் பண்ணுறன்றது அதுலேயே வந்து நிறையா இருக்கும். அண்ட் அதையுமே நீங்கள் வந்து ஓரளவுக்காச்சும் யூனிக்காக வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சேனலை வந்து நான் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நாளைக்கு வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு வீடியோவை மட்டும் பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படி பண்ணுறதுங்கிறது. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் தான் வந்து நானுமே பண்ணிட்டு வந்தேன். பட் இருந்தாலும் இப்போ வந்து எனக்கு இது தெரியுது. இருந்தாலும் இப்போ நான் போய் பாஸ்ட்டில் போய் நான் டைம் மிஷின் போய் இந்த மாதிரி பண்ணிட்டு வாடான்னு சொல்லவும் முடியாது. ஸோ அதனால் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்களாச்சும் இந்த தப்பு வந்து செய்யாமல் இருங்க. இந்த மாதிரி வந்து நிறைய யூடியூபர்ஸ் தப்பு பண்ணி தான் நடுவில் வந்து யூடியூப் சேனலை விட்டுட்டு போகிறாங்க. ஸோ அது என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, சேனலில் வந்து வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறதே கிடையாது. உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோங்களேன், நானே வந்து ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண மாட்டேன் தான். இப்போ தான் ஓரளவுக்கு எப்படியாச்சும் நம்ம வீடியோவே அப்லோட் பண்ணிடணும்டா, வாரத்துக்கு 2 வீடியோ வெளில சொல்லிட்டேன்னா இனிமேட்டு வீடியோ வராது பாருங்கள். சரி, ஓகே, அதெல்லாம் விட்டுருவோம். எப்படியாச்சும் வீடியோஸ் போடணும்னு சொல்லி நானும் வந்து டெய்லிக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க. என்ன பண்ணுறது, என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கமெண்ட்டை டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. நம்மளுடைய வ்ளாகிங் சேனலில் நம்ம வந்து நிறைய வீடியோஸ்லாம் போட்டுகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் எல்லா வீடியோஸையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம சண்டே அதெல்லாம் ஞாபகம் இல்லை, டேட்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாது பேசிக்கலி. ஸோ அதனால் வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டென்ட் பிளானிங் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ நாளைக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாரத்துக்கு எத்தனை வீடியோ இல்லைனா எத்தனை வீடியோ வந்து ஆவரேஜாக போடுவீங்க. இப்போ வந்து 1 வீக்கு வந்து ஒரு 2 வீடியோஸ் போடுவீங்கன்னா அந்த 2 வீடியோஸ்க்கு என்னென்னலாம் கண்டென்ட்லாம் போடுவீங்க அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீக்லி வந்து 2 வீடியோஸ் போடுறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கப்பா, எவ்வளோ வீடியோஸ் ஒரு மந்த்லி வருதுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டு வரேன். கால்குலேட்டர் பரவாயில்ல, மேக்ஸில் நம்ம வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போது வந்து 15 கண்டென்ட்லேருந்து மாதத்துக்கு போட போகிறீங்கன்னே வச்சுக்கோங்களேன். அந்த 15 வீடியோ போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 15 வீடியோலேயே என்னென்னலாம் கண்டென்ட் போட போகிறீங்கன்றதை முதலே பிளான் பண்ணி ஷூட் பண்ணி வச்சுருங்க. ப்ளஸ் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 வீடியோ வந்து எடிட் பண்ணியும் வச்சுருங்க. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் எடிட்டிங்க, அதுக்கடுத்து தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, டேக்ஸ் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது, உள்ளார வந்து தான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபுல் அது பேர் என்னதுப்பா A few inches later.
உங்களோட முழு உழைப்பையும் போட்டிங்கன்னா தான் உங்களால் வந்து சேனலை தொடர்ந்து ரன் பண்ண முடியும். இல்லைனா ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் சேனலில் அப்படி ரன் பண்ணுறதுங்கிறது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு 15 வீடியோஸும், அதாவது உங்களோட ஷெடியூல் படி பிளான் பண்ணிட்டு அண்ட் எவ்வளோ வீடியோஸும் உங்களால் எடிட் பண்ண முடியுமோ அத்தனை வீடியோஸுமே எடிட் பண்ணி இது ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருங்க. நீங்கள் வந்து ஒரு ஷெடியூல் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, மண்டே ஃப்ரைடே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டேஸ், நான் வந்து சும்மா சொல்கிறேன், உங்களுக்கு வந்து எந்த டேயில் நீங்கள் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ நீங்கள் வந்து அந்த டேவை பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து டைமிங் மாறக்கூடாது என்ன மாதிரி, ஓகேங்களா? 5 மணினா 5 மணிக்கு ஷார்ப்பாக இருக்கணும், 5:30 மணி 6 மணிலாம் போடக்கூடாது. ஸோ அதனால் நான் கரெக்டாக ஷார்ப்பாக போட்டுருங்க. அண்ட் அதே மாதிரி வந்து மோஸ்ட்லி ஈவினிங் டைம்லேருந்து நைட் 8 o'clock உள்ளார போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டிராஃபிக் சோர்ஸ், அதாவது ரோட்டில் இருக்க டிராஃபிக் கிடையாது. ஓகே, டிராஃபிக் சோர்ஸ்னால் வந்து யூடியூப்பில் நிறைய பேர் வந்து அந்த டைமில் தான் வந்து வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக ஓப்பன் பண்ணுவாங்க யூடியூப்பை நிறைய பேர். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த டைமில் போடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம். சீக்கிரமாகவும் க்ரோத்தும் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு டைமிங் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. டைமிங்கும் ஷெட்யூலும் மாறக்கூடாது, அதிலே சொன்னது போல் இந்த மாதிரி. அண்ட் எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது, டைட்டில் மேக் பண்ணுறது, டிஸ்கிரிப்ஷன் இது பண்ணுறது, டேக்ஸ் மேக் பண்ணுறது அப்படிலாம் தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்புறம் மைக்குக்கு நான் என்ன பண்ணுவேன், நிறைய பேர் வந்து ஆடியோ குவாலிட்டி தான் வந்து முக்கியன்றாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க ஹெட்ஃபோன்ஸு, ஸோ அதுவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மைக்கை நான் வந்து என்னோடய ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை, அதாவது ஹெட்ஃபோனை. என்னோடய ஃபோனில் தான் எக்ஸ்டர்னல் மைக்கே சப்போர்ட் ஆக மாட்டேங்குதேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த ஹெட்ஃபோனில் உள்ள மைக் வந்து எனக்கு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது வீடியோ எடுக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. ஏன் எனக்கே அந்த ப்ராப்ளம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் நானே வந்து ஓப்பன் கேமராங்கிற ஒரு ஆப்பை தான் யூஸ் பண்ணுறேன். அந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஐகார்டில் கொடுக்குறேன். அண்டு நிறையா பிகினர் யூடியூபர்ஸ் பேக்ரவுண்டுக்கு மதிக்கிறதே கிடையாதுன்னு தான் சொல்லணும். பேக்ரவுண்ட் தான் ஒரு வியூவருக்கு ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணணுன்னே சொல்லணும். தம்ப்நெயில் அது வந்து ஒரு வெளியில் பார்க்குற இம்ப்ரெஷன், பட் இருந்தாலும் வீடியோக்குள்ளார வந்தோடனே வந்து வேறு எங்கேயாச்சும் நின்று பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து ஒரு பேக்ரவுண்டுன்றது ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால் அதை பற்றி தான் நான் வந்து லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நான் ஐகார்டில் கொடுக்குறேன். ஓகே, பேக்ரவுண்ட் வந்து முக்கியம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் வந்து அந்த வீடியோ முடிச்சோன்னே நீங்கள் போய் பார்ப்பீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், என்னுடைய சேனல் ட்ரைலர் வேணாம், ரொம்ப மோசமாக இருக்கும். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபோட இப்படி வச்சு இப்படி பேசிக்கிட்டு இருப்பேன். அப்படி யாரும் வச்சிடாதீங்க தயவு செஞ்சு. இப்படி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், ஓகேங்களா? இப்படி வைங்க, இப்படி வைக்காதீங்க. நானே அப்படி தான் வச்சு பேசிகிட்டு இருந்தேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால் டாப்பில் ஆங்கிளில் வைக்காதீங்க, ஸ்ட்ரைட் ஆங்கிளில் வைங்க. அப்புறம் மேலே கீழே லெஃப்ட் ரைட்லாம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான லுக்கு கிடைக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம், ரெகுலரான கண்டென்ட்ஸ் கொடுக்கணும். இது எத்தனை வாட்டிட்டா சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ரெகுலரான கண்டென்ட்ஸ் கொடுக்கணும். அண்ட் வியூஸ் வந்து கண்டுக்கவே கூடாது. சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து நீங்கள் ரெகுலரான கண்டென்ட்ஸ்லாம் போட 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 அதிகமாகிட்டே இருப்பாங்க. அண்ட் தயவு செஞ்சு சப் வந்து பண்ணாதீங்க. மேபி வேணா 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ஈஸியாக ரீச் பண்ணிடலாமே தவிர 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரொம்பவே இல்லை, சாதாரணமாகவே வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் சப் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் வந்து சப் பண்ணாதீங்க. சப் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தான். ஸோ அது வந்து ஒரு இல்லீகலான மெத்தடில் போகிற மாதிரியும் இருக்கும். அண்ட் வந்து அது யூடியூப் வந்து அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அது வந்து சப்ஸ்கிரைபர்ஸையும் வியூஸையும் வச்சு கேல்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதா சொல்கிறாங்க. சப்போஸ் அப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அப்படின்னா உங்களோட மானிட்டைசேஷன் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி லைட்டிங் செட்டப்லாம் வைக்கணும் அப்படின்னு தெரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவே முடிஞ்சால் கூட அந்த வீடியோ போட்டுடலாம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறது இந்த வீடியோவில் இல்லை, ஆஃபில் தான் இருக்கும். நீங்கள் வந்து கம்யூனிட்டி டேப்பில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த வீடியோவை கன்ஃபார்மாக போடலாம். ஸோ அதனால் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அப்படிங்கிறத கம்யூனிட்டி டேப்பில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது, ஒழுங்காக ரன் பண்ணுறது அப்படின்லாம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ரெகுலராக கண்டென்ட் போடுங்க, என்ன மாதிரி போடாதீங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களோட எண்டிங் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் நீங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காம மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். டாடா, பை பை, see you, bye.